வெல்கம் டு த வீடியோ கைஸ். போன வீடியோல என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ரிக்ரெஷன் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருப்பான். வேர்ல்ட் இரோஷன்னா என்னன்னு பார்த்திருப்போம். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோ பெட்ல இருந்து கண்ணு முழிச்சு ஆ கத்திக்கிட்டே, நான் எங்க இருக்கேன்? இது ஏன் ரூமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப மோசமான விண்டரா இருந்தது. ஆனா இப்போ வேர்க்கிற அளவுக்கு சூடா சம்மர் மாதிரி இருக்கு. நான் சின்ன வயசுல ஸ்டே பண்ண எஸ்யோர் பைன் மேனர்ல தான் இருக்கேனா? அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அதுதான் என் கடைசி சூதாட்டம். அன்னிக்கு ஆர்த்தர் மேல பிளாக் ஹூட் ஸ்கில்ல யூஸ் பண்ணினதுனால தான் நான் நிஜமாவே அவனோட ரிக்ரெஷன் ஸ்கில்ல திருட முடிஞ்சது. ஆனா எப்படி? பிளாக் ஹூட் ஸ்கில்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஃப்ரீயா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அதோட ட்ரூ ப்ராப்ளம் யாருக்கும் தெரியாது. பிளாக் ஹுட் யூஸ் பண்ணி ஒரு டார்கெட்டை ஸ்டீல் பண்ணும்போது அந்த ஆக்டிவேஷன் மோமெண்ட்ல கிரியேட் ஆகிற ஒரு லாக்கை ஓபன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த லாக் சிம்பிளா இருக்காது. அந்த லாக்கோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா, டார்கெட் மேல அந்த ஸ்கில்லோட ஓனர் வச்சுக்கிற வேல்யூவை பொறுத்து தான் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள், ஒரு ரோட் சைட்ல கிடைக்கிற ஸ்டோனா இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு பிரைஸ்லெஸ் ட்ரெஷரா இருந்தா அதோட லாக் லெஜெண்டரி ஆர்டிஃபேக்டோட லாக் மாதிரி ஸ்ட்ராங்கா மாறும். உலகத்தோட செல்வத்துல 99% ஓனருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டோ, ஆப்போனன்ட் அவங்களோட ஸ்கில்ஸ் மேல வேல்யூ அதிகமா வச்சிருந்தா அவங்களோட ஸ்கில்ஸை திருடுறதோட டிஃபிகல்ட்டி அந்த அளவுக்கு கஷ்டம். வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்கில்ல திருடுறதுக்கான கண்டிஷன்ஸும் அவ்வளவு க்ரூவலா மாறும். ஹீரோ மனசுக்குள்ளேயே, ஆர்த்தர், உனக்கு என்னதான் நடந்தது? அந்த பிளாக் ஹுட் ஸ்கில்ல எப்போ ஆக்டிவேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு லாக்கும் பார்க்கல. அப்போ ஒரு லாக்கும் இல்லனா ஆர்த்தர் உண்மையிலேயே அந்த ஸ்கில்ல கைவிட நினைச்சானா? அந்த ஆர்த்தரையா எல்லாரும் ஹீரோஸோட கிங்குன்னு கூப்பிட்டாங்க. அவன் அந்த ஸ்கில்ல தூக்கி எறிய நினைச்சானா? இப்போ யோசிச்சு பார்த்தா ஆர்த்தர் ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப எக்ஸாஸ்டடான ஸ்டேட்ல ரொம்பவே டிப்ரெஷனோட ஏதோ வீட்டை கிளீன் பண்ற மாதிரி பொறுமையா போயிட்டு இருந்தான். அவன் அழிஞ்சு போகிற ஒரு வேர்ல்ட்ல திரும்ப திரும்ப வாழ்ந்துட்டு இருந்ததால அவன் தன்னோட ஹீரோயிசம்னால போதை ஏறி திரும்ப திரும்ப கம்ப்ளீட்டா தனியா உலகத்தை காப்பாத்துற தனிமைக்குள்ள அவன் நடந்துட்டு இருந்ததால அவன் ஒரு தெளிவான மனநிலையில இருந்திருக்க முடியாது. ஒரு டைம்க்கு அப்புறம் ரிக்ரெஷன் ஸ்கில் அவனுக்கு ஒரு கர்ஸ் மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் அவன் தன்னோட மெமரிஸ அந்த 3 பேருக்கு பாஸ் பண்ண விரும்பினான். என்ன விட்டுட்டு அவங்க மட்டும் ஒன்னா ரிட்ரீட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பிளாக் ஹுட் வச்சு நான் ஸ்கில்ல திருட முடியும்னு உண்மைதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்த்தர் ரிக்ரெஷன் ஸ்கில் இல்லாம அந்த வேர்ல்ட்லயே இறந்திருப்பான். நீ அவ்வளவு தூரம் தூக்கி எறிய விரும்பின அந்த ஸ்கில்ல நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நீ நன்றி சொல்லணும் ஆர்த்தர். எப்பவும் குரூப்ல இருந்து என்ன மட்டும் தனியா ஒதுக்கி விடுறாங்க. கர்ஸை அக்செப்ட் பண்றது யார் வேண்டாலும் பண்ணலாம்ன்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா கஷ்டப்படுற என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல. உனக்கு இதுதான் சரி ஆர்த்தர். நீ ஒரு பீஸ் ட்ராஷ் தான். ஏஷர் பைன் மேனர் நடைபாதையில ரூமை விட்டு வெளியே போகிற முன்னாடி மிரர்ல ஏன் அப்பியரன்ஸை ஒரு தடவை செக் பண்ணேன். எனக்கு ஏஜ் 10ன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவுமே குட்டியா இருக்கேன். ஆனா நான் குட்டியா இருந்தாலும் என் பாடியில போதுமான மசில்ஸ் இருக்குது. டெய்லியுமே நான் ஸ்வாட ஸ்விங் பண்ணது தான் இதுக்கு காரணம். அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டார்லாண்ட் ராஜ்யத்தோட ரொம்ப பவர்ஃபுல் டிஃபென்சிவ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியான வால்ஹைம் ஃபேமிலில நான் சர்வைவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ ஏஷர் பைன் மேனர்ல இருக்கேன்னா அதுக்கு அர்த்தம் 10 வயசுல நடந்த டேலண்ட் ப்ரூவிங் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் தான் இங்க இருக்க முடியும். வால்ஹைம் ஃபேமிலி டேலண்ட் ப்ரூவிங் ஃபெஸ்டிவல். இங்க தான் உனக்கு எந்த டேலண்ட் கிடைக்குது, நீ எந்த காடோட கான்ட்ராக்ட் சைன் பண்ற, எல்லாம் டிசைட் ஆகும். ஒரு மனுஷனோட ஓன் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ற இடம். கான்ட்ராக்ட் பண்ற பர்சன் எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கானோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான காடோட கான்ட்ராக்ட் போட முடியும். அதனால தான் வால்ஹைம் ஃபேமிலி டைரக்ட் பிளட் லைனை எப்பவும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா நான் மட்டும் எக்ஸெப்ஷன். பிறந்ததுல இருந்து எனக்கு எந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட்டும் இல்ல, எந்த பவரும் இல்ல. அதனால எந்த காடும் என்ன சூஸ் பண்ணல. அதனால தான் என்ன மெயின் ஹவுஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. தோல்வி அடைஞ்சவங்க துரத்தப்படும் ஏஷர் பைன் மேனருக்கு நான் அனுப்பப்பட்டேன். இப்போதைக்கு வால்ஹைம் ஃபேமிலியோட ஒரே ஒரு ஃபெயிலியர், அது நான் மட்டும். இந்த உலகத்தோட முடிவை அறிஞ்சவன்.
ஜெனரேஷன் ஆஃப் த ஏஷியர் ஸ்கை ஆல கூட தடுக்க முடியாத எண்டிங்க என்னால அதை தடுக்க முடியுமா? அத நினைச்சு பார்த்ததும் நம்ம ஹீரோவோட கையெல்லாம் நடுங்குது. இது என்னால முடியுமான்னு கேக்குற விஷயம் இல்ல. நான் அத ஸ்டாப் பண்ணணும். இந்த உலகம் அழிஞ்சா நானும் செத்துடுவேன். எனக்கு வேற வழியே இல்ல. இந்த அழிவை தடுக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். பட்லர் வந்து யங் மாஸ்டர்னு கூப்பிடுறாரு. அரியோடோ. இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த நேரத்துல. பட்லர் இன்னும் உயிரோட இருந்தான். இவர் யாருன்னா ஏஷூர் பைன் மாளிகையோட ஒரே ஒரு பட்லர். நம்ம ஹீரோ பட்லரை திரும்ப பார்த்ததும் சந்தோஷத்துல அரியோடோ அரியோடோ நெட் டைட்டா கைய பிடிச்சுக்கிட்டான். ஆம், சொல்லுங்க யங் மாஸ்டர். ஹீரோ மனசுக்குள்ளேயே அரியோடோ தான் என்ன மாதிரி ஒரு ஃபெயிலியரை கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்ட ஒரே ஒரு ஆள். அப்படியே கட் பண்ணி எங்க என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாரையும் ஒரே செகண்ட்ல அடிச்சு பறக்க விட்டுடுறா. இத பார்த்த அங்க இருக்கிற 2 பேரும் வாய பொளந்துக்கிட்டே, அவளுக்கு வெறும் 15 வயசுதானா? அந்த வாரியர்ஸ் எல்லாரும் அவளுக்கு எதிரா ஒரு விரல கூட அசைக்க முடியல. இவளுக்கு ஸ்வாட் செயிண்ட்ங்கிற டைட்டில் வெறும் ஷோக்கு இல்ல போலயே. உண்மையிலேயே அதுக்கு இவ வொர்த்தானவதான். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு போரிங்கா இருக்கு. இவ யாருன்னா ஷார்லட் வால்ஹைம், க்ரஷோட ஓல்டர் ஹாஃப் சிஸ்டர். அங்க இருக்கிற 2 பேரு என்ன பேசிக்கிறாங்கன்னா, 1000 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு ஜீனியஸ் தான் இவ. ஆமா, அது உண்மைதான். அதனால தான் ஃபேமிலி ஹெட் கூட அவள் மேத ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஒரு புதிய பிளட் லைன் பொறந்திருக்குன்னு சொல்றாங்க. அவ ஒரு ஜீனியஸ். அவள் இருக்கிறதால வால்ஹைம் குடும்பத்தோட ஃபியூச்சர் பத்தி கவலையே இல்ல. இத கேட்டதும் செம்ம காண்டுல உட்கார்ந்திருக்க இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் பேருதான் பெரோக்கின் வால்ஹைம், க்ரஷோட எல்டர் ஸ்டெப் பிரதர். மனசுக்குள்ளேயே இவன், நான் அந்த மொத்த பிளட் லைனையும் அழிப்பேன். ஆனா ஷார்லட், அவ ரொம்ப பெரிய த்ரெட். மாஸ்டர் பெரோக்கின் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு தானே. டே, அமைதியாயிரு ன்னு இன்னொருத்தன் சொல்றான். அவளோட அம்மா கூட ஒரு பெரிய தொல்லைதான். அப்போ மீதம் இருக்கிறது அந்த பிரயோஜனமில்லாத ஃபெயிலியர் தான். அவனை கொல்றதுல இருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். பெரோக்கின் என்ன சொல்றான்னா, அரியோடோ, க்ரஷ்னால உங்களோட முன்னேற்ற பாதை பிளாக் ஆயிருச்சு இல்லையா? அதனால நீங்களும் ரொம்ப கவலையில இருக்கீங்க இல்லையா? இந்த மருந்துல ஒரே சிங்கிள் டிராப் மட்டும் நீங்க க்ரஷுக்கு கொடுத்தா போதும். உங்க மகளுக்கான ட்ரீட்மெண்ட்டும் உங்க மணி ப்ராப்ளம்ஸும் ஒரே நேரத்துல சால்வ் ஆயிடும். பட்லர் என்ன சொல்றாருன்னா, யங் மாஸ்டர் க்ரஷ், அவனை நான் என் சொந்த மகன் மாதிரி தான் வளர்த்தேன். நான் எப்படி யங் மாஸ்டருக்கு எப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? உடனே பெரோக்கின் ஸ்மைல் பண்ணிட்டே, உங்க சொந்த மகளை விட வேற யாருடைய குழந்தையத்தான் நீங்க சூஸ் பண்ண போறீங்களா? பட்லர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அரியோடோன்னு கத்திக்கிட்டே வந்து பட்லர் பிளட் வாமிட் எடுத்துட்டே, ஐம் சாரி யங் மாஸ்டர். க்ரஷ் க்ரஷ். பாஸ்ட்ல அரியோட கொலை செய்ய நினைச்ச அந்த நாள்ல யங் மாஸ்டர் க்ரஷ். அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரியே ரொம்ப விலைமதிப்பற்றவன். ஆனா நான் என்ன செய்துட்டேன்? அரியோடோ குற்ற உணர்விலிருந்து திரும்ப முடியாம விஷம் கலந்த ஃபூட அவரே சாப்பிட்டு இறந்துட்டாரு. இதோட சாப்டர் 2 முடியுது காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.